தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்றைக்கி உணவு வழங்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேறு யாராவது வந்து இந்த மாதிரி பார்த்துருக்காங்க? எங்களுக்கு ஏற்கனவே இங்கே முட்டைப்பால் 108 வாரம் கொடுத்துருக்குறாங்க. விஜய் சார்பாக எங்களுக்கு கில்லிமணின்றவர் கொடுத்துருக்குறாரு. 108 வாரம் எங்களுக்கு வந்து முட்டை, பால், ப்ரெட்டு 3 கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இங்கே சாப்பாடு போட்டிருக்குறாங்க. செடி கிடி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் கவனிப்பாங்க, எப்போ இருந்தாலும் எங்களுக்கு கவனிப்பாங்க. அதே போல் இன்றைக்கும் அந்த மழைக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்குறாங்க. இன்றைக்கி இந்த மழை 2-3 நாட்களாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வேறு யாராவது வந்து பார்த்துருக்காங்களா? உணவு வழங்கியிருக்காங்க? யாரும் இதுவரையிலும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. கேட்டு பாருங்கள் நீங்கள் யாரும் வேணாலும். இங்கே இதுவரையிலும் யாரும் வந்து கொடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. இவங்க தான் கொடுக்குறாங்களே கண்டி. இன்னும் வரல யாரும் வந்து எங்களை பார்க்கல. 4 நாளாக மழை பெஞ்சு தானே இருக்குது, யாரும் வரல. ஏற்கனவே இங்கே 108 வாரம் எங்களுக்கு முட்டைப்பாலெலாம் கொடுத்துருக்குறாங்க. கோயிலாண்டியே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, கில்லிமணி கொடுத்துருக்குறாரு ஏற்கனவே. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது விஜயின் கட்சி மேலேயும் விஜய் மேலேயும் ஒரு நம்பிக்கை வருது அவங்க? கண்டிப்பாக வருது. அவர் வந்தாருன்னா நல்லது தான் செய்வார். ஆமாம். ஏன் இவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன் இவ்வளோ நம்புறீங்க? அவர் செய்வார். அவர் படத்திலே எப்படி இருக்கிறாரோ அதே போல் இதுலேயும் வாழ்க்கையிலையும் நல்லா எங்களுக்கு செய்வார். எங்களுக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. போட்டால் நாங்கள் குடும்பமே அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்களே, அங்கே பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. யாராக இருந்தாலும் எதிர்கட்சி பேச தானேங்க செய்யும். அதுக்காக நம்ம சொல்ல முடியுமா? அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம யாருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. யார் என்ன இப்போது எல்லாமே செஞ்சிட்டாங்க, இவங்க என்ன வந்து நம்மளுக்கு செய்கிறாங்களோ அவங்களையும் நம்ம வர வச்சு கொடுக்கணும்ல. அவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும்ல. இதுக்கு மேல்பட்டு அவங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க வரவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும்ல. இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இப்பயும் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவரில் அது அவங்கவுங்க செஞ்ச தப்புயா. அவங்கவுங்க வந்திருக்கக்கூடாது. குழந்தை குட்டிங்க இட்டுன்னு யாருன்னா வருவாங்களா? குழந்தை குட்டிங்க இட்டுனா அவங்கவுங்க ஒரு ஆசை, அவரை பார்க்கணுன்ற ஆசை அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. அவங்கவுங்க ஒரு ஆசையால் வந்தாங்க. அது நெருக்கடியாக இருந்தால் எல்லாருக்குமே அது உண்டு தானே. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க இஷ்டப்பட்டு வர்றவங்க அவங்க ஏதோ ஒரு நெருக்கடியில் அப்படி ஆகிடுது. அவர் தான் சொல்கிறாரு குழந்தைங்கள கொண்டு வராதிங்க, கர்ப்பிணிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மீறி இவங்க வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? இப்போ நீங்களே கூட நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆட்சி. நீங்கள் எல்லாரையும் சொல்லிட்டீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இதுக்கு மீறி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ கூட்டத்திலே யாருன்னு கவனிக்க முடியும்? அதுதான் அவங்கவுங்க செஞ்ச தப்பு. அதுக்கேற்ற மாதிரியே அவர் எல்லாருமே செய்கிறேன்னு தானே சொல்லிக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கே செய்கிறேன்னு தான் சொல்லிக்கிறாரு. செய்ய மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அழுதார், மன்னிப்பு கேட்டார், காலில் விழுந்தார், எல்லா வேலையும் செஞ்சுன்னு தானே இருக்கிறாரு. திருப்பி வந்து அவங்கெல்லாம் ஒத்துக்குனாங்க. சும்மா இருக்கிறவங்க தான் இங்கே கிளப்பி விடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கரூர் மக்களே ஒத்துக்குனாங்கல்ல. ஆமாம், நாங்கள் செஞ்ச தப்பு தானே அத்தனை பேர் வந்தாங்கல்ல. இவங்க அப்படி பண்ணால் அதுக்கு நான் கட்சிக்காரங்க எதிர்கட்சி அப்படி தான் செய்யும். அது வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது.